பார்த்தசாரதி கோவிலின் இன்றைய மூலவருக்கு முன்பாக ஆதி மூலவராக அருள்பாலித்தவர் யார் என்று தெரியுமா? திருவல்லிக்கேணி கோவிலின் ஆதி ராஜாவான வரதராஜ பெருமாள் சன்னதியின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைய பார்த்தசாரதி வேங்கடகிருஷ்ணர் சன்னதி பிற்காலத்தில் கட்டப்பட்டது. அதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சப்தரோம மகரிஷிக்காக இங்கு பிரத்யட்சமாகி வரதராஜ பெருமாள் அருள்பாலித்து வந்தார். இவரே இத்தலத்தின் ஆதி மூலவராவார். வரதர் என்றால் வரம் தருபவர், ராஜன் என்றால் அரசன். கேட்ட வரங்களை தரும் அரசனாக இவர் இங்கு மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இவரை மனமுருகி வேண்டிக் கொண்டால் மனதில் நினைத்த நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். ஆதி மூலவர் என்பதால் இவருக்கு இங்கு தனி சக்தி உண்டு. நீண்ட காலமாக தீராத பிரச்சனைகள், இழுபறியாக இருக்கும் காரியங்கள், தொடர் தடைகள் ஆகியவற்றால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறவும், தடைகள் விலகி வாழ்வில் வெற்றி பெறவும் திருவல்லிக்கேணியின் ஆதிராஜாவான வரதராஜ பெருமாளை வணங்குங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.